ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் எல்லாரையும் நம்புங்கன்னு நானும் இந்த வீடியோ போடலை. இந்த நிலமையில இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த தான் நான் வீடியோ எடுத்து போடுறேனே தவிர யாரும் நம்புங்க இல்லை இது நாடகமா அப்படி இப்படின்னு நீங்கள் கமெண்ட் அடிச்சுட்டு ஈஸியாக போயிடுவீங்க. எங்கே நடக்கிறது எனக்கு தான் தெரியும். எனக்கு அது இப்போ எனக்கு வயிறும் ரொம்ப வலி தாங்க முடியல, எதுக்குன்னு தெரியல. வயிறு வலி எடுத்துக்கிச்சு. நான் இப்போ கோபியில் தான் இருக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நம்புங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். நான் நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். அவங்க என்னை பார்த்துட்டு அவங்க என்னமோ நினைப்பாங்க போல இருக்கு, இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க போல இருக்கு. அடிக்கடி போகிறேன் பிரச்சனைன்னு அவங்க கேஸே எடுக்க மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறியா, அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணு, இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க தரப்பு மட்டும் கேட்டு என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க சும்மா பேருக்கு கேட்டுட்டு இப்படி பண்ணுறது. இந்த தடவை நான் என்ன திரும்ப சொல்லியிருக்கேன், என்ன திரும்ப சொல்ல போகிறேன். அப்படியே இருக்கட்டுங்க, நான் வேலை செய்யாததே இருக்கட்டும். இப்போ தான் நான் வேலை செய்யாமல் இருக்கேனா? இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுருக்கேனா? அப்போல்லாம் ஏன் என்னை விரட்டலை? இப்போ ஏன் விரட்ட பார்க்குறீங்க? என்ன காரணம் நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. அவர் பொம்பளை வாய்ஸில் பேசுவார், பொம்பளை மாதிரி செய்க கொஞ்சம் இருக்கும். அப்படிங்கும்போது குழந்த பிறக்கிற நம்ம ஆதார் கார்டு எதையுமே என்கிட்ட தரலை. என்னோடய ஆதார் கார்டு ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்போது எங்கே ஒன்றாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அப்போல்லாம். இப்போந்தான் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுது எல்லாம். ஏன் அவங்க ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டாங்களாமா. நான் இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு வெங்காயம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது. நான் ஆம்பளை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. என் பையனுக்கு நான் பதில் பக்கம் பார்த்து வைப்பேன். அதுக்கு தான் என்னை விரட்டுறது. ஒன்று நீ போ, இல்லைன்னா குழந்தையோட போய்க்கோ, இல்லை குழந்தைய தந்துட்டு நீ போயிரு. அதுக்கு தான் அவங்க ஆட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் வேலை செய்யாமல் இருக்கேனா? இல்லை இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுருக்கேனா? இந்த 2 பாயிண்டில் நான் அங்கே நான் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க போகிறேன். ஆமாம், அது கேட்பேன். அதுக்கப்புறம் எதுக்கு காசு கட்டி என்னைய விருதுநகர்லேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, ஏன் இங்கெல்லாம் பொண்ணு கிடைக்கலையா அவங்க பையனுக்கு அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் நிறைய கேள்வி யோசிச்சு வச்சுருக்கேன். சடார்னு வரமாட்டேங்கி உங்ககிட்ட சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து இதை யாரும் நாடகம் சொல்லாதீங்க. அதே மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன்லையும் வீடியோ எடுக்க முடியாது, அது சட்டப்படி குற்றமாகும். ஓகேவா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போடுறதெல்லாம் உண்மை தான். இந்த வாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கலைன்னு நினச்சிக்கோங்க, பக்கத்துலேயே டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் எடுக்கலைன்னு நினச்சிக்கோங்க, கோர்ட்டு இருக்குது கோபியில், கோர்ட்டில் போய் உட்காந்துருவேன். என் கேஸை எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா, எனக்கு ஒரு வழி சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு நான் அந்த பிளானில் தான் இருக்கிறேன். நான் எங்கேயும் எதுக்கு நான் என் பிள்ளை எடுத்துக்கிட்டு திரிக்கணும்? நான் எதுக்கு அனாதை மாதிரி ஆசிரமத்தில் போய் இருக்கணும்? இல்லை, நான் கேட்குறேன், எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க? நான் கேட்குறேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நான் ஆசிரமெல்லாம் போக மாட்டேங்க. ஏன்னா என் பிள்ளைய அங்கே யார் அடித்தா கூட அவளுக்கு சொல்ல கூட தெரியாதுங்க. அவளுக்கு என்ன ஆனாலும் யாருக்கு தெரியும்? ஏனே அங்கே போ இங்கே போன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பெருக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் குளிக்க போகிற இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியுமா சொல்லுங்கள்? ஏதாச்சும் ஒன்றுனா அவளுக்கு சொல்ல தெரியணும். அந்த விவரம் தெரிகிற வரைக்கும் அவங்க தான் என்னை கட்டினவங்க தான் எனக்கும் என் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். நான் இந்த வீடியோ மூலயமாவே நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும். தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துட்டு
உங்கள் கமெண்ட்டை தாராளமாக தெரிவிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்காக நம்ம போராடுறோம். நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு நான் தைரியமாக இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை சொல்லுங்கத்தம்மா. கமெண்ட் பண்ணுங்கள். தப்பான கமெண்ட் ப்ளீஸ் பண்ணாதீங்க.